வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழன் அஸ்வின் படைத்த மாபெரும் வரலாற்று சாதனை. ஐபிஎல் தொடரில் முதல் வீரர், அதாவது ஐபிஎல் தொடரில் தமிழக கிரிக்கெட் வீரரும் ராஜஸ்தான் அணியின் சுழற்பந்து வீச்சாளருமான அஸ்வின் ஒரு சாதனையை படைத்திருக்காரு. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சிஎஸ்கே அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி முதலில் பேட்டிங் செய்து 140 என்ற இலக்கை தான் நிர்ணயித்தது. இதனையடுத்து களமிறக்கிய சிஎஸ்கே அணியில் தொடக்க வீரர் ரச்சின் ரவீந்திரா 18 பந்துகளில் 17 ரன்களை சேர்த்தார். ராஜஸ்தான் வெற்றி பெற வேண்டும் என்றால் சிஎஸ்கே அணியின் விக்கெட்டை அடுத்தடுத்து வீழ்த்த வேண்டிய நிலையிலும் இருந்தது. இதனால் கேப்டன் சஞ்சு சாம்சன் அஸ்வினை பந்து வீச அழைத்தார். இதன் மூலம் அஸ்வின் ரச்சின் ரவீந்திரா விக்கெட்டை வீழ்த்தினார். இதே போன்று ஃபார்மில் இருக்கும் சிவம் தூபேவின் விக்கெட்டையும் அஸ்வின் எடுத்தார். இதன் மூலம் 4 ஓவர்களில் அஸ்வின் 35 ரன்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தார். இதன் காரணமாக ஐபிஎல் வரலாற்றில் சேப்பாக்கம் மைதானத்தில் மட்டும் 50 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் வீரர் என்ற பெருமையை அஸ்வின் படைத்திருக்காரு. இதற்கு முன்பு சிஎஸ்கே அணியின் ஆல்ரவுண்டர் பிராவோ அவர்கள் சேப்பாக்கம் மைதானத்தில் 44 விக்கெட்டுகளை வீழ்த்தி 2வது இடத்திலும் இருக்காரு. முன்னாள் சிஎஸ்கே வீரர் ஆல்பில் மார்க்கெல் அவர்கள் 36 விக்கெட்டுகளும், ஆல்ரவுண்டர் ஜடேஜா சேப்பாக்கம் மைதானத்தில் 34 விக்கெட்டுகளும், தீபக் சஹார் 23 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி இருக்காரு. அஸ்வின் ஐபிஎல் தொடரில் ஆரம்ப காலத்தில் சிஎஸ்கே அணிக்காக விளையாடத் தொடங்கினார். அதன் பிறகுதான் அணி மாறி இருக்காரு. ஒருவேளை அஸ்வின் தொடர்ந்து சிஎஸ்கே அணிக்காக விளையாடி இருந்தால் இந்த நேரம் 100 விக்கெட்டுகளை கூட வீழ்த்தி இருப்பாரு. இந்த நிலையில் தான் ஐபிஎல் தொடரில் ஒரு மைதானத்தில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர்கள் பட்டியலில் கேகேஆர் அணியின் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் சுனில் நரேன் அவர்கள் 70 விக்கெட்டுகளையும், மும்பை வான்கேடா மைதானத்தில் மலிங்கா 68 விக்கெட்டுகளையும், டெல்லி பிராசோ கோட்லா மைதானத்தில் அமித் மிஸ்ரா 58 விக்கெட்டுகளையும், மும்பை வான்கேடா மைதானத்தில் பும்ரா 52 விக்கெட்டுகளையும், பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் யசவந்த் சாகல் 52 விக்கெட்டுகளையும், சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் அஸ்வின் 50 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்காங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.